வன்முறைகளால் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதற்கு இடமில்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பகுமுனவில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக பக்கமூனையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் பொது எதிரணியின் மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். எமது உயிரை பணயம் வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். ஆகவே இதனை விளையாட்டாக கருத வேண்டாம் என்று மிகவும் தெளிவாக கூறுகின்றோம். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, சரத் பொன்சேகா மற்றும் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. இவற்றை எதிர்கொள்வோம். பின்னோக்கி செல்ல மாட்டோம். இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்வோம். எமது பிணங்களுக்கு மேல் வன்முறையூடாக மஹிந்த ராஜபக்ச தேர்தலில் வெற்றி பெற நினைத்தால் அது ஒருபோதும் இடம்பெறாது. ඒක කිසිදාක සිද්ධ වෙන්නේ නැහැ. දූෂිත මිනිමරු පාලනය අපි වහාම වෙනස් කළ යුතුයි. மோசடியான கொலைக்கார இந்த ஆட்சியை நாம் உடனடியாக மாற்ற வேண்டும். ஜனாதிபதி எதனை பேசுகின்றார் என்று தெரியவில்லை, உளறுகின்றார். அதிகாரத்தை விட்டு செல்ல அவர்களுக்கு விருப்பமில்லை. தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்பதே அவர்களது அவா. நாம் ஆரம்பித்த இந்த தூய்மையான போராட்டத்தை 8ஆம் தேதி வெற்றி பெறும் வரை கைவிடப் போவதில்லை. ஜனாதிபதி எதனை செய்தாலும் எமது உயிர்கள் மக்களின் பொறுப்பில் உள்ளது. நீங்கள் எமக்காக முன்னில்லுங்கள், எம்மை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த போராட்டத்தை வெற்றியீட்டி காட்டுகின்றோம். ராஜபக்ச මොක කෙරුවත් මේ රටේ ජනතාවට අපේ ජීවිත බාරයි. තමුන්නාසලා අපි වෙනුවෙන් ඉන්න, තමුන්නාසලා අපිව බලා ගන්න, අපි තමුන්නාසලාගේ සත්‍ය ජයග්‍රහණය කරලා දෙන්න. பொலனர்வை ஹிங்குருங்குட பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் பொது எதிரணியின் மக்கள் பிரதிநிதிகள் கருத்து தெரிவித்தனர். நான் அரசியலுக்கு வந்து 5 வருடங்கள் ஆகின்றது. இந்த காலப்பகுதியில் 3 வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்தேன். ஆனால் இன்று வரை வன்முறைகளை அனுமதித்ததில்லை. வன்முறைகளுக்கு தொடர்பு படவும் இல்லை. குண்டர்கள் எம்மை தாக்கியுள்ளனர். அதனை நிறுத்தினால் இந்த ஆட்சியாளர் வீட்டுக்கு செல்வார். ஏனெனில் இவருக்கு தெரிந்த ஒரே ஒரு அரசியல் கலாச்சாரம் வன்முறை அரசியல் கலாச்சாரமாகும். பொலனர்வை மெதுரிகிரிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் பாதுகாப்பு காரணமாக ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன கலந்து கொள்ளவில்லை. எவ்வாறாயினும் இந்த கூட்டத்தில் பொது எதிரணியின் தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர்.